அருள்மிகு ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து சகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் 2ஆம் காண்டத்தின் 27, 28, 29வது பாடல்கள் சிந்தனையாக பாம்பன் சுவாமிகளுடைய தெளிவு விளக்கமாக சரியை கிரியை யோகம் ஞானம் குறித்த செய்திகளை அறிந்து வருகின்றோம். அதிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது பற்றிய விளக்கங்களை தொடர்ந்து பாம்பன் சுவாமிகள் சிஷியனுக்கு பாவங்களை பற்றி சொல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக இங்கேயும் உரை குறிப்பிலே சில விஷயங்களை அமைக்கிறார். அதில் ஒரு அவ்வப்பொழுது பாடத்தை ஒட்டிய சிந்தனையாக நாம் தேவையான வகையில் சிந்தித்த ஒரு முக்கியமான அடிப்படையை இந்த பாடலின் விரிவுரையில் பாம்பன் சுவாமிகள் குறிக்கிறார். அபரஞானம் அது ஆகும் என்ற அந்த பாடலினுடைய 27வது பாடலுடைய உரை விளக்கத்தில் 1, 2ஆய் விவகரிக்கும் விவகாரம் கடந்த அத்திவித கதியே அப்பரமோக்கம் என்பார் உபயம் தீர் பரமோக்கம் என்றார். உரை குறிப்பு. உபயம் என்கிற வார்த்தையை பாடலில் பாம்பன் சுவாமிகள் பயன்படுத்தியிருக்கிறார். அபர ஞானம் அது ஆகும் அம்மூவகையாலே அபரமாம் பதமோக்கம் அது ஒரு திறம் ஆசான் அபயமாய் அருள் புரி பரஞானம் அதாலே உபயம் தீர் பரமோக்கம் அது ஒரு திறம் உணரே. உபயம் என்பதற்கு 2 என்கிற பொருளையும் பாம்பன் சுவாமியிலே குறிப்பிடுகிறார். 1 என்பது 2 என்பது அந்த 2 செப்பிய உகலத்தோடு சேர்ந்திடும் உபயம் என்ப. அப்படி 2 இலக்கத்து அபிமானமாகும் என்பது சூடாமணி நிகழ்விலே வருகின்ற அந்த மேற்கோளையும் சுவாமிகள் காட்டுகிறார். அது என்ன அடிப்படை என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும். உபயம் என்றால் அதற்கு உரிய இன்னொரு எடுத்துக்காட்டு. இதற்கு என்ன உபயம் என்ன உபாயம் என்பதாகவெல்லாம் கேட்பார்கள். உபாயம் என்றால் வழி, உபயம் என்றால் நான் அதில் சம்பந்தப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த கோவில் உபயம் யாருடையது என்பதாக கேட்பார்கள். இந்த கோயில் உபயம், இந்த விழா இன்னொருவர் வெளியிலே இருந்து அமைக்கிறார், இன்னாருடையது என்பதாக எல்லாம் சொல்லுவார்கள். அதுல என்ன, ஏன் அந்த வார்த்தையை பாம்பன் சுவாமிகள் அமைக்கிறார் என்றால், 1 என்று சொன்னாலும் சரி, 2வது என்று சொன்னாலும் சரி,
ஒன்று என்று சொல்லுவதற்கோ இரண்டு என்று சொல்லுவதற்கோ இல்லாத நிலையில் இருக்கிற ஒரு தன்மையைத்தான் உபயம் தீர்ந்த பரமோட்சம் என்று சொல்லுகிறார். உபயம் தீர்ந்த பரமோட்சம் அதுதான் நீங்கள் தெளிவாக ஒரே முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. ஒரு திறம் உணரே என்றால் ஒரே முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். இதுதான் உபயம் சேர்ந்த ஒரு முக்தி தான் முக்தி. இரண்டு இல்லாத தன்மை தான் முக்தி. இதுதான் பாம்பன் சுவாமிகள் சரியக்கிரிய யோகம் ஞானத்திரை கடந்து குரு உபதேசம் மூலமாக நாம் பெறுகிற அனுபவத்தை பற்றிய சுட்டு வேற வேற மாதிரி நான் இந்த இடத்தை விவரித்திருக்கிறேன். ஆனாலும் இதை ஒரு தொகுப்பு சிந்தனையாக நீங்க ஒரு சமீப காலமா இதை நான் ஒரு தொகுப்பு சிந்தனையாக நீங்கள் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்றால் உலகம் முழுக்க அல்லது இந்தியா முழுக்க அல்லது தமிழ்நாடு முழுக்க அறிவாளிகளை வளைத்து போடுகிற ஆசாமிகள் சாமிகள் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை தொலைக்காட்சியில் வரலாம் அல்லது ஊரா ஒரு கோஷ்டியா சேர்த்து உங்களை கையில் வச்சுக்கலாம். நிறைய அது மாதிரி இருக்கின்றன. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய தேடலுக்கு பதில் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் குருமார்கள் பல வகைகளில் இருக்கிறார்கள். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, வரப்போற சிவராத்திரிக்கு வியாபாரம் நிறைய நடக்கும். அந்த வியாபாரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பாம்பன் சுவாமிகள் சொன்ன ஒரு தெளிவான முடிவுப்பான்னு அவர் சொல்றாருல, அது எப்படித்தான் சார் நாங்க அதை கையில பிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இது. நீங்க யார்கிட்ட போனாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் அடிப்படை சரியாக இல்லை என்று சொன்னால், எல்லாம் கடவுளை பற்றி தான் சொல்லுகின்றன என்று சொன்னால், அது ஒரு ஏதோ சமாதானத்திற்கு உரிய விஷயமாக இருக்குமே தவிர அது தெளிவாக நாம் சென்று அடையப் போகிறோம் என்பதை குறித்ததாக இருக்காது. சமாதானத்துக்கு எல்லாரும் ஒரே கடவுள் என்பவன் ஒருவன், அவனை அடைவதற்கு பல மார்க்கங்கள் உண்டு என்று சொன்னால் அதை கூட நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், கடவுள் எப்படிப்பட்டவன், அவனை அடைகிற மார்க்கத்தில் கோவில் வழிபாட்டை சொல்லுகிறோமா அல்லது அன்னதானத்தை சொல்லுகிறோமா அல்லது எதை சொல்லுகிறோம் என்று சொல்லுவது மார்க்கம் வழி. ஆனால் கடவுளை பற்றிய முடிவையே தவறாக எடுத்துவிட்டு அவர்கள் சொல்லுவதும் மார்க்கம்தான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கடவுள் சிவலிங்கமும் இருக்கிறது, முருகப்பெருமானும் இருக்கிறார். இதே சிவலிங்கத்தை சங்கரரும் ஏற்றுக்கொள்ளுகிறார், திருஞான சம்பந்தரும் ஏற்றுக்கொள்ளுகிறார், பாம்பன் சுவாமிகளும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப நீங்க எல்லாரும் சிவன் கிட்ட தான் வராங்க, அதனால எல்லாம் சரிதான் சொல்லிடலாமா? சங்கராச்சாரியார் சிவலிங்கம் முன்னாடி நின்னா அவருக்கு அந்த சிவலிங்கத்தோட தகுதி இருக்குதா, அது அடையிற தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டா, சரியா சைவ சித்தாந்தம் படித்த சங்கராச்சாரியாருக்கு அந்த தகுதி இல்லைன்னு பதில் சொல்லுவோம். சரியா சைவ சித்தாந்தம் படித்தா ஆதிசங்கரருக்கு அந்த தகுதி இல்லை. இது எப்படி எனக்கு தெரியும் தெரியுங்களா? எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது வரலாறுல எப்படி வந்திருக்குதுன்னு கேட்குறீங்களா? பாம்பன் சுவாமிகள் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இங்க தமிழ்நாட்டில்
இன்னும் விஜயநகர நாயக்கர்களுடைய அரசு முடிவுக்கு, திருமலை நாயக்கனுடைய அரசு, அப்புறம் மங்கம்மா சேதுபதிகள் அரசு, இதெல்லாம் முடிவுக்கு வர காலம் ஆங்கிலேயர்கள் வந்த காலம். 18 இறுதி 19 தொடக்கம் வரப்போகுது. அப்போ விரிவா இருக்கு. என்ன விரிவா இருக்குன்னா, அது வரைக்கும் சைவன் அப்படின்னு பேர் எழுதி திருநீர் பட்ட வச்சிருந்தா, சைவம் என்ற பெயரால் அன்றைக்கு உணரப்பட்டது சங்கர மதம். சைவம் என்ற பெயரால் தமிழ்நாட்டில் குமரகுருபர் வந்து போன பிறகும், தாய்மானவர் வந்து போன பிறகும், அருணகிரிநாதர் அதற்கு முன்பாக இவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பிறகும், ஆனால் தமிழ்நாட்டில் கோவிலில் தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு சைவம் என்று சொன்னால் உணரப்பட்ட தத்துவம் சங்கர தத்துவம். வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப எந்த மொழியில இதை நான் கடவுளை அனுபவிக்கிறேன், ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வரலாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது நீ என்ன மொழி, உனக்கு என்ன சமயம், இதெல்லாம் வரும்போது எங்களோடது தான் பெருசு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நிலைநாட்ட வேண்டிய கட்டத்துக்கு வந்த காலம் அது. அப்ப யாரு ஆட்சி பண்ணலாம், யாரு கீழே இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வந்த, அதாவது உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த அட்டவணையில எல்லாரும் அந்த வேலை பார்க்கறாங்க. அப்பதான் வடமொழி தான் இங்க எல்லாருக்கும் தலைமையான மொழி அப்படிங்கிறத மாத்தி, இல்ல தமிழ்ல இது விஷயம் நாங்க அனுபவிச்சுக்கிறோம், எங்க கோயில் இதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னு சொன்னது தான் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு முதல்ல எழுதி திருஞான சம்பந்தர் தான் எங்களுக்கு குருநாதர், எங்களுடைய தத்துவத்துக்கு பேரு சைவ சித்தாந்தம், இது சங்கரருடைய தத்துவத்தை விட வேறுபட்டது அப்படின்னு கொடி பிடிச்சது சோமசுந்தர நாயகர் என்ற ஒருவர். நிறைய பேர் இருந்தாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடன மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையும் சைவ சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கல. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சங்கரருடைய அத்வைதத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அது இன்னொருத்தருடைய, அதாவது அவங்களுடைய மரபுல அவர் மாறிடுறார். கோடகநல்லூர் சுந்தர சிவாச்சாரியாருங்கிறவர் அன்னைக்கு சைவ சித்தாந்தத்தையே தமிழ் ஆகமம் சார்ந்து சங்கர மதம் ஆக்கி வச்சிருந்தார். அவருடைய மரபுல அவங்களாம் வந்தாங்க. நீங்களாம் ஏதோ இன்னைக்கு பாம்பன் சாமியை பற்றிட்டு சைவ சித்தாந்தம் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் அந்த காலத்துல அப்படி ஒரு விஷயம் எந்த காலத்துல, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி கதை தான் நான் சொல்றேன். அந்த சமயத்துல சோமசுந்தர நாயகர் தூக்கி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கும் சைவம் படித்தார். எந்த சைவத்தை படித்தாரு? அவங்க மாமா வகையில சொந்தக்காரரான அச்சுதானந்தர் அப்படிங்கிறவர்கிட்ட அவர் தத்துவம் படிக்கிறார். படிச்சதெல்லாம் சங்கர மதம். இத படிச்சு வடமொழியிலையும் சங்கரருடைய அத்வைதத்திலையும் திருநாவுக்கரசர் மாதிரி பேர் வாங்கினவர். வேற மதத்துக்குள்ள இருந்து திருநாவுக்கரசர் பேர் வாங்குற மாதிரி இவ்வளவு விளக்கமும், இவ்வளவு அறிவும், இவ்வளவு புராணமும் வேத உபநிடதங்களும் தெரிந்த ஒருவர் வடமொழி வாணர்களும் சந்தேகம் கேட்கிற அளவுக்கு தெளிவான ஒருவராக சோமசுந்தர நாயகர் வர்றார். அவர் எழுதின நூல்கள்ல முதல்ல கிடைக்கிற நூலா இருக்கிறது பாரத தாற்பரிய சங்கரகம்னு பேர். அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வேத சமாஜம் பிரம்ம சமாஜம்லாம் வருது. இந்த வேத சமாஜம் பிரம்ம சமாஜம் வந்த போது என்ன பண்றாங்கன்னா, உருவ வழிபாட்டை மறுக்கிறாங்க. இந்த விநாயகர், முருகர், காளி, அம்மை, சிவன், இது எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளுக்கு உருவம் இல்லை, அதனால நீங்க பிரம்மம் தான் நீங்க அடைய வேண்டியது, அதனால பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஆரம்பிச்சார் ராமஜாராம் மோகன் ராய். அதை மறுத்து உருவ வழிபாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக சோமசுந்தர நாயகர் எதுல இருந்து எழுதுறாரு?
சங்கர மதத்துக்குள்ள இருந்து எழுதின நூல் தான் அது முதல் நூல். அப்ப வரைக்கும் அவருக்கு அத்வைதத்துல அவர் தான் குருநாதர். அதுக்கு அடுத்தது கிறிஸ்துவர்களையும் மருத்துவர் நூல் அமைக்கிறார். அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் வருது, அதையும் மறுக்கிறார். அதுக்கப்புறம் வள்ளலார் அந்த காலத்தில் இருக்கிறார். இவங்கெல்லாம் பிரம்ம சமாஜம்லாம் உருவ வழிபாட்டை எடுத்தப்போ இங்க இருக்கிற உருவ வழிபாட்டு மூலமா நீங்க கடவுளை அடையணும் அப்படின்னா ஏமாத்துறாங்க தரகர்கள், சித்தாந்திகள்ங்கிற பேர்ல இருக்கிறவங்க. நீங்க இதுல போய் மாட்டிக்க வேணாம், கருணைக்கு வாங்க, உங்களுக்கு ஜோதி வழிபாடு இங்க இவங்க சொல்ற கடவுள் வழிபாட்டை எளிமையாக பெறலாம்னு யார் சொல்றார்? வள்ளலார் சொல்றார், ராமலிங்க அடிகளார். இந்த வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவருக்கு எந்த நூல் உதவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த முக்கியமான காழி கண்ணுடைய வள்ளல் எழுதிய ஒழிவில் ஒடுக்கம். அந்த ஒழிவில் ஒடுக்கத்துலதான் வழிபாட்டுக்குள்ள போய் மேல ஜோதி அனுபவிக்கிற விஷயம் வருது. அதுல யார் தலைவர்னா திருஞான சம்பந்தர் தான் அந்த ஒழிவில் ஒடுக்கத்துல தலைவர். இந்த திருஞான சம்பந்தரை வைத்துக் கொண்டு வள்ளல் பெருமான் ஒழிவில் ஒடுக்கத்தின் மூலமாக உருவம் கடந்த வழிபாட்டை யாருடைய உதவியும் இல்லாமல் பெற வேண்டுமானால் கருணையை செயல்படுத்துவது எப்படி புதிய கொள்கையை அறிவிக்கிறார். இதுக்கு நடுவுல தான் வீரசைவம் வருது. வீரசைவம் எப்படி வருதுன்னா உங்களுக்கு தெரியும், சைவம் ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்குள்ள சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு வழிபடுவார்கள் தீட்சை வாங்கிட்டு. அந்த மெனக்கெடுற வேலைலாம் வேணாம், கையிலேயே சிவலிங்கத்தை உங்க கடவுளை நீங்க எடுத்து வச்சு வழிபடுற மாதிரி ஆத்மலிங்கத்தை கையில எடுத்து வச்சு வழிபடுற முறையை வீரசைவம் மேற்கொள்ளும். இந்த சைவத்தை நடராஜர் வழிபாட்டை மேற்கொண்டிருந்த சைவத்தை வீரசைவத்திலே இருந்து காப்பாற்றினார் நமச்சிவாயர். நமச்சிவாயர்ல சிவப்பிரகாசர், சித்தர் சிவப்பிரகாசர். வேலூர் போய் வீரசைவம் சார்ந்த ஒரு அமைச்சருக்காக தலையில லிங்கத்தை வச்சுக்கிட்டு சைவத்துல வழிபடுற அந்த பெட்டியில இருந்த லிங்கத்தை தலையில வச்சு வீரசைவன் காமிச்சு நடராஜர் வழிபாடு ஒழுங்கா நடக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருவண்ணாமலையில் அந்த மன்னன் கொடுத்த அந்த 7 கிராமத்தை வச்சு சித்தர் சிவப்பிரகாசர் மடம் வச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க ஒரு 128 மடத்தை இடத்தை ஸ்தாபிக்கிறார். அதுல 64 சைவத்துக்கு கொடுக்கிறார், 64 வீர சைவத்துக்கு கொடுக்கிறார். இதுதான் வீரசைவ மடம் 64. திருவாவூருக்கு இருக்கிற மடம் எல்லாம் இவர் சம்பாதிச்சு கொடுத்தார். யாரு? சித்தர் சிவப்பிரகாஷ். அவர் ஊரை தான் நீங்க பழையாறை திருநாவுக்கரசு தொடர்புடைய அந்த தளத்துக்கு போனீங்கன்னா அங்க அவருடைய சமாதி கோயில். சமாதினா அவர் இப்படி ஆகல, நெருப்பு ஜோதியா பூமியை பிளந்து கொண்டு உள்ளே போன சமாதி. பழையாறைக்கு போனீங்கன்னா சிவப்பிரகாச சமாதி, அதாவது கும்பகோணத்துக்கும் மாயவரத்துக்கிட்ட. இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சைவத்துக்குள்ள எந்த ஒரு சம்பாத்தியமும் ஏமாற்றுதலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வீரசைவ மரபை எனக்கு பார்க்கிறார். வேற ஒண்ணும் இல்ல. இந்த புதுக்கொள்கைங்கிறதுலாம் என்ன அப்படின்னா, சடங்கு முறையில நான் தெளிவா இருக்கும் போது எனக்கு எதுக்கு சடங்கு, நான் கடவுளை அனுபவிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கிறதுன்னு கேட்கிறவனுக்கு வர்றதுதான் இந்த அணுகுமுறைகள்லாம். அப்ப சைவம் சாதித்த ஒரே மனிதர் வீரசைவத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற வரலாறு தான் இந்த திருவண்ணாமலை சார்ந்த வரலாறு. அதே திருவண்ணாமலையில தான் உங்களுக்கு ஜோதி வழிபாடு, நடராஜர், லிங்கம், முருகன், சிவன் எல்லாம் இணையிற இடமும் அதுதான். இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க இந்த உருவ வழிபாட்டை மறுக்கிறதுக்கு எழுதின சோமசுந்தர நாயகர் என்ன பண்றாருன்னா, எங்கிருந்து எழுதுறார்? சங்கரருடைய கொள்கையிலிருந்து எழுதுறார். அந்த சமயத்துல முதலா மெய்கண்ட சாத்திரம் அச்சில வருது. அந்த அச்சில கொண்டு வந்தவர் மதுரநாயகம் பிள்ளை பேர். மதுரநாயகம் பிள்ளை இங்க வர்றார்.
அவர்கிட்ட அந்த சோமசுந்தர நாயகர் சொற்பொழிலாம் பண்றதுனால அவர்கிட்ட அவர் ஒரு புத்தக பிரதியை கொடுக்குறார். இதை படிச்சு பார்த்துட்டு சோமசுந்தர நாயகர் அவங்க குரு கிட்ட போறார். போய் சர்க்கரையை சாப்பிடணும், சர்க்கரைனா கடவுள், சர்க்கரையை சாப்பிடணும் வந்த எனக்கு வாயில மண்ணை கொட்டி கவுத்துட்டியப்பான்னு குருநாதரை கேட்கிற அளவுக்கு போறார். குருநாதர் அப்படிதான் கேட்கிறார். இது வரலாறுல வாயில சர்க்கரையை கேட்கறதுன்னா கடவுள் அனுபவிக்கிறது, கொட்டினது மண்ணு. என்ன அர்த்தம்னா, தேடல் உள்ளவனுக்கு நீ அத்வைதத்துல ஏன் போதிச்ச, சைவ சித்தாந்தத்துலதான் எல்லா கேள்விக்கும் பதில் தெளிவா இருக்கிறது, நீ ஏன் அதை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி குருகிட்டே இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை படிச்சு பதில் கொடுக்குறார். கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குருநாதர் வாங்கி படிக்கிறார். அச்சிதானந்தர் பேர். நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்குப்பா, நானும் சைவ சித்தாந்தியா மாறிடுற வா. 2 பேரும் அப்பெல்லாம் சங்கர மடம், தலைமை சங்கர மடம் இங்கே இல்லை, காஞ்சிபுரம், கும்பகோணம் சங்கர மடத்துக்கு போறாங்க. போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பார்க்கிறார், படிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க 2 பேரும் சைவ சித்தாந்தத்துக்கு மாறிடுங்க அப்படின்னு அவங்க தீட்சையை அழிச்சு ஏகாம்பர சிவயோகின்னு அவருக்கு பேர் கொடுக்குறார், இவருக்கு சோமசுந்தரருக்கு பேர் கொடுக்குறார். இந்த 2 பேர் பேரையும் மாற்றி தீட்சையை திருப்பி வாங்கி நீங்க சைவ சித்தாந்தியா போயிடுங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. நான் மாறக்கூடாது, ஏன்னா நான் தலைவன் இந்த மடத்துக்கு, அதனால நான் மனசாலேயே இந்த நீங்க சொல்ற கடவுளை நினைச்சு நான் அடைஞ்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வரலாறு சோமசுந்தர நாயகர் வரலாறு, மறைமலையடிகள் அந்த வரலாறு மட்டும் இல்லை, சோமசுந்தர நாயகர் காலத்துல ஜெயம் நல்லசாமி பிள்ளை எழுதினது, திருநின்றவூர் தங்கவேலு முதலியார் எழுதின வரலாறுலாம் படிச்சீங்கன்னா தெரியும். அது ஒரு சிலது இப்போ வரும். இந்த வரலாறை ஏன் சொன்னேன், சைவம் என்கிற பேர்ல நாம இன்னைக்கு சொல்ற சைவம் அன்றைக்கு செயல்படவில்லை. இந்த காலத்துல சைவ சித்தாந்தத்தை அவர் நிலைநாட்டினார், நாம படிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கும் என்ன நிலவரம். அந்த சாமியார் பேசுறாரு, இந்த சாமியார் பேசுறாரு, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இதுல எல்லாமே சரிதான், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு விவரம் தெரியாதவன் தான் ஏத்துப்பான். சரி, அந்த விவரம் தெரியணும்னா எந்த அடிப்படையில எங்களுக்கு விவரம் தெரியணும், இதுதான் கேள்வி. காலையில நீங்க டிவியை திறந்த உடனே நீங்க யோகா பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லது சாங்கியம் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் எந்த கடவுள் பேர்ல வேணாலும் சொல்லுவான். சிவன் பேர்லையும் சொல்லுவான், முருகன் பேர்லையும் சொல்லுவான். எந்தெந்த கடவுள் வியாபாரத்துக்கு ஒத்து வருதோ அந்த கடவுள் எல்லா கடவுள் பேர்லையும் சொல்லுவான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எதை வைத்து சொல்லுகிறான் அப்படிங்கறதுதான் அந்த தத்துவ பின்னணி. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்முடைய வழிபாட்டில் நாம் எப்படி பெற முடியும், எதற்காக பெற முடியும், அல்லது கொடுக்கிறவனுக்கும் எனக்கும் என்ன உறவு, அது எந்த வகையில் சாத்தியமாகும் என்பதற்கான தெளிவு இருந்தால்தான் நீங்கள் அதை அடைய முடியுமா அடைய முடியாதா என்பதற்கான தெளிவான விடையை தரும். அதுக்கு பேர் தான் தத்துவ பின்னணி. இப்ப நான் சைவ சித்தாந்தம் நம்மளோட ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் கடவுள்கிட்ட கேட்டு வாங்குற வழி சரியா இருக்குது, இதுக்கு பேர் தான் மார்க்கம். மார்க்கம்னா வழி. அப்ப நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பரமசாமி சொன்னார்ல, 1, 2 என்ற வேறுபாடு இல்லாமல் செல்வதுதான் பரமோட்சம். இதுதான் அதுக்கு அர்த்தம் வரி. அப்ப இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேனோ அதை வச்சுதான் நான் போற வழியில இந்த வழி சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வழி நம்ம சொல்ற மாதிரி பலன் சொல்லலாம், ஆனா அந்த பலன் அதுல வராது. போற வழி சரியில்லை அப்படின்னா அந்த பலன் வராது. இப்படி வச்சுங்களேன், நம்ம சுத்தி நிறைய உறவு இருக்கு. உறவுனா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா உறவும் இருக்கு. இந்த உறவுல ஒரு வரைமுறை வைக்கிறோம்ல, இந்த உறவுல இதுதான் அனுபவிக்கணும், இந்த உறவுல என்ன வேலை அப்படின்னு நாம ஒரு சிஸ்டத்துக்கு வந்திருக்கிறோம்ல.
அதே மாதிரி தான் இந்த உலகத்திலையும் நாம ஒரு சிஸ்டம் வைக்கணும். என்ன சிஸ்டம்? இந்த உறவு இதுவரை, இந்த உறவுக்கு பிறகு இது அப்படின்னு சிஸ்டம் வைக்கணும். அந்த சிஸ்டத்துக்கு தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இருக்கு. அதே மாதிரி தாய் என்கிற உறவை எது வரைக்கும் நாம பேசலாம், எதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி இதுக்கு இதுதான், இதுக்கு இதுதான் அப்படின்னு திட்டவட்டமா சொன்னா அதுக்கு பேர் தத்துவம். எதுக்கு எதுதான், அதை தாண்டி என்னால வர முடியுமா அப்படின்னு திட்டவட்டமா சொன்னா அதுக்கு பேர் தத்துவம். அந்த முறையில நாங்களும் கடவுளை காட்டுறேன், நாங்களும் கடவுளை அனுபவிக்க வைக்கிறோம் அப்படின்னு உங்களை ஒரு ஜோதிடர் அழைத்து கொண்டு போனாலும் சரி, அல்லது ஒரு குரு என்கிற பெயர்ல வந்து வியாபாரம் செய்கிறவர் அழைத்து கொண்டு சென்றாலும் சரி, நீங்க போறவர் பின்னாடி அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அவர்கிட்ட போலாமா சரியா தப்பான்னு சொல்ற அளவுக்கு தெளிவார். இப்ப வச்சுங்களேன், ஒரு ஜோதிடர் பின்னாடி போய் ஏன் வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கணும். இப்ப நம்ம சின்னசாமி ஜோதிடர் பாம்பன் சாமி சொல்றது வேற. தொழில் ஜோதிடமாயினும் பெருமானை வைத்து கொண்டுதான் சொல்லுகிறான் அப்படின்றது அது விஷயம் இல்லை. அவரு நீங்க வெளி உலகத்துல நாம ஒரு பிரச்சனை வந்தா ஒரு ஜோதிடர்கிட்ட போறோம்ல, ஜோதிடரை ஏன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க கூடாது? அவருக்கு எல்லாம் தெரியுது, தீர்த்து வைக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? பரிகாரம் சொல்றாங்க, போன பிறப்புக்கு பரிகாரம் சொல்றாங்க, இந்த பிறப்புல நடக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்றாங்க, தீர்த்து வைக்கிறவங்க தான் எல்லா வேலையும் பண்றாங்க. அது நடந்திருக்குதா அல்லது நடக்குமா, அவங்களே கடவுள் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப அவங்க என் பிறப்புல இருக்கிற பிரச்சனைய சொல்றது வேற, என் பிறப்புல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது வேற. பிறப்புல இருக்கிற பிரச்சனையை தெளிவா சொல்லலாம், அதுக்கு ஜோதிடம் என்பதை நாம அறிவு சார்ந்து கலை சார்ந்து ஏத்துக்கிறோம். ஆனா தீர்வு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? எதை வச்சு சொல்லுவோம், எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதிய மாற்றவே முடியாது அப்படிங்கிறத வச்சு சொன்னா, அப்ப ஜோதிடருங்கிறவரை எது வரைக்கும் பயன்படுத்தணும்னு தெரியல. பரிகாரம் சொன்னா இல்ல சார் விதியை மாற்ற முடியாது, எங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்களா? அப்படின்னு கேட்டாதான் அதுக்குதான் அந்த இடம் தகுதி. ஒருவேளை நான் மாத்துறேன் அப்படின்னாருன்னா எதை வச்சு அவர் மாத்துவாரு? ஜோதிடர் எதை வச்சு மாத்துவார்? இந்த கோயிலுக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க, அல்லது இன்னும் கொஞ்சம் பேர் திருஞான சம்பந்தர் பாட்டு பாடுங்க, இது வரைக்கும் நம்ம சொல்லுவோம் சரிதானே? கொஞ்சம் எங்க போகுது எல்லை? நம்ம வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு தள்ளி விடும். அடுத்த கட்டம் போகும்போது கோவில் வழிபாட்டுல அது தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டா எது தேவையில்லை? திருஞான சம்பந்தர் பாட்டு தேவையில்லை. சரி, திருஞான சம்பந்தர் பாட்டே தீர்க்குமா அப்படின்னா கடவுள் தேவையில்லை. திருஞான சம்பந்தர் என்ன சொல்லுவார்? இந்த கோவில் வழிபாட்டுல இந்த கடவுளை நீங்க இப்படி தொடர்பு கொள்ளுங்க, அவர் மாத்துவார். இந்த கோயில் வழிபாட்டுல அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, பாட்டை பாடுங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த பாட்டு பாடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோயில்ல இருக்கிற கடவுளை நீங்க வேலை வாங்குறீங்கன்னு அர்த்தம். அவர் பாட்டை பாடினா கிடைக்கும்னா அவர் தன்னை பற்றியே மந்திரம் எழுதி கொடுக்கல, அவர் அந்த இடத்துல இருக்கிற கடவுளை பற்றி தான் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த கடவுள் விஷயம் நமக்கு தொடர்பு வரும்போது இது மாறும். அந்த தொடர்பு எவ்வளவு அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற பிரச்சனை. நடக்குதா நடக்கலையாங்கிறது எதை வச்சுன்னா, அந்த கடவுளை நான் எந்த அளவுக்கு நான் தொடர்பு கொள்றேன், அந்த மந்திரத்தை நான் எந்த அளவுக்கு எண்ணத்துல வச்சு பாடுறேன், அதுக்கப்புறம் அது சொல்ற வேலையை நான் எப்படி செய்யறேன், அதுக்கப்புறம் கடவுள் என்னுடைய பிறப்புல எந்த அளவுக்கு அதை முடிவெடுக்கிறார் என்றதை பொறுத்து தான் இது மாறுறதுலாம். சரி, இப்ப எதுல போய் முடியுது எல்லாமே? இந்த சாங்கியம்,
ஜோதிடம் இதெல்லாம் கடந்து போய் கடவுள்ல முடியும். இதுதான் நம்ம ஆன்மீக துறையில நாம வந்து முடிகிற இடம். இப்ப திடீர்னு ஒரு ஆள் குருநாதர்ங்கிற பேரு ஒருத்தர் டிவியில வராரு. அவர் வராருன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அறிவு தான். நீங்க இந்த கடவுளெல்லாம் விட்டுட்டு முதல்ல இந்த ஜோதி நினைச்சிங்க, இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு இந்த உங்க மனசை நல்லா செழுமைப்படுத்துங்க, கொஞ்சம் யோகம் அது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க அவரை பார்த்து என்னன்னு கேட்பீங்க? அவர் சொல்றத செய்வீங்க. அவரு எந்த அளவுக்கு கடவுள் பத்தி முடிவு எடுத்திருக்கிறாரு, அவர் சொல்ற வேலைய நாம நமக்கு எந்த மாதிரி வேலை வாங்கறதுக்கு சொல்றாரு, அல்லது நாம உண்மையிலேயே இது மூலமா தெளிவா நாம நினைக்கிறதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு எது ஆதாரம்? நான் எதையும் நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நினைச்சீங்க, அதை பத்திய பிரச்சனை இல்லை. அப்பதான் உங்களுக்கு இந்த தெளிவு வேணும். எந்த தெளிவு வேணும்? இப்ப சொன்னல, ஏன் பாம்பன் சாமி சரியை கிரியைங்கிற விஷயத்தை தாண்டி நீங்க பரபுத்தி அடையணும்னா இன்ன வேலைன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கடைசி பாட்டுல இன்னொன்னு சொல்லுவார். கடைசி பாட்டு இதுல வந்து நம்ம என்ன அதை படிக்கல, ஆனா இந்த பகுதியில கடைசி பாட்டுல என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாட்டுல எல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, கழிந்து போம் அதனால் கஜியாம் என கழறி. அது என்ன கதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழிந்தது அங்கனம் காரியம். காரியம் மட்டும்தான்பா ஒண்ணும் இல்லாம போச்சு, காரணம் கழியாது அழிந்து தோன்று ஒரு மதி பொருள் என அறிவாயா. ஆனா காரணம் அழியாதுங்கிறார். காரணங்கிறதுக்கு அங்க என்ன பேருனா வினை அழியாதுன்னு பேர். இது அந்த பாட்டை விரிவா படிப்போம் நாம. இருந்தாலும் உங்களுக்கு அந்த விடை, நாம செய்யற அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாட்டுல எது கழிஞ்சு போகுது, இப்ப சரிய கிரிய ஞானத்தை தாண்டி முடிவுக்கு வர இடம் எது கழிஞ்சு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியம் தான்பா இல்லாம போகும், ஆனா காரணம் இருக்கும். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். காரியம்னா என்ன? இந்த பொறுப்புல வந்த நோயை தீர்க்கிறதுக்கு படாத பாடுபட்டு, அல்லது இந்த பிறப்புல இருக்கிற பணப்பிரச்சனை இடப்பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு படாத பாடுபட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாடு மேற்கொண்டால் கண்டிப்பாக மாறும். அப்படின்னா எப்படி? இதுதான் இப்ப நாம பிறந்து அனுபவிக்கிறது எல்லாமே காரியம் தானே. நல்வினை தீவினையால் வருகிற பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு, இந்த ஆறும் இந்த பிறப்பினுடைய வினை காரியங்கள். வென வென அல்லது விதி அல்லது ஊழ் அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, பேரு அப்படின்னா நம்ம என்ன பெறுகிறோம், இழவு எதை எதை இழக்கிறோம், பிணி நோய், மூப்பு முதுமை, சாக்காடு இறப்பு, நடுவுல இன்பம். பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு எனும் ஆறு. இந்த ஆறு விஷயம் நாம பிறக்கிற காலத்துல இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்யப்பட்ட காரியங்களாக நமக்கு இருக்கின்றன அப்படின்னு சித்தாந்தமாவே பதில் சொல்லுவோம். சரிதானே? இதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அருளாளர்கள் பதில் சொல்லுகிறார்கள். சரிதானே? இந்த அருளாளர்கள் பதில் சொல்லுகிற விஷயத்துல என்ன நடக்குது? இந்த ஆறையும் மாத்துறது எப்படி அப்படிங்கிற விஷயம் நடக்குது. இந்த ஆற மாத்துறதா அல்லது வினய மாத்துறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆற மாத்துறதுனா என்ன, வினய மாத்துறதுனா என்ன அப்படின்னு கேள்விக்குதான் சரியை கிரிய யோகம் முதலானவை இந்த காரியங்களை மாற்றுவதற்கு உதவுமே ஒழிய வினை என்கிற காரணத்தை மாற்ற உதவாது அப்படிங்கிறது பதில். இதான் சாமி சொன்ன பதில்.
இதுலதான் நாம என்னென்னலாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த வரி மூலமா தெரிஞ்சுக்கிறது. முதல்ல வினைய எப்ப தீரும், யாருக்கு தீர்ற தகுதி இருக்குதுன்னு ஒரு விஷயம் என்ன கேட்டா, அல்லது தத்துவபூர்வமா கேட்டா ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவேன், முதல்ல உலகத்துல இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு வழியா தத்துவங்கிற பேர்ல எத்தனையோ சொல்லியிருக்கிறாங்களே, இதெல்லாம் தெரிஞ்சு தான் வினையை தீர்க்க முடியுமா, தெரிஞ்சிக்காமலே வினையை தீர்க்க முடியுமா? கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? தெரிஞ்சிக்காம வினையை தீர்த்துக்கிறது தான் கோயில் வழிபாடு. அதானே, கோயில் வழிபாட்டுல இந்த தத்துவமே தேவைப்பா. ஏதாவது ஒரு கோயில்ல கடவுள் இருக்கிறான்னு நான் போய் சாமியை கும்பிட்டு வரேன்ப்பா, முடிஞ்சு போய் வினையை தீர்த்துக்கலாமா? தீர்க்க முடியாது. இந்த புறத்துல இருக்கிற காரியத்தை தீர்க்கலாம் சார், அவ்வளவுதான். அப்ப வினையை தீர்க்கிறதுக்கு அது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சிக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கான ஒரு பிறப்பு கிடைக்கும். அப்ப நீ எதை தெரிஞ்சுப்ப? அப்பதான் கடவுள், ஆன்மா, கர்மா, அப்புறம் மாயை, ஆணவம், இந்த பேர்ல சொல்ற விஷயத்தெல்லாம் இப்படிதான் உலகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மார்க்கத்துல விடுதலை. இந்த பிரச்சனையினாலதான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு, நீ வினையை தெரிஞ்சுக்கிட்டு கோயில்ல போய் தீர்த்துக்க முடியாது, அன்பு செஞ்சாதான் தீர்த்துக்க முடியும் சொன்னார்னு இப்ப புரியுதா? தத்துவத்தை அவர் சமயத்தை மறுத்தாருன்னா அப்படி மறுக்கிறது இல்ல. அது இதுல போறவங்களுக்கு விடுதலை இந்த பொறுப்புல இல்லப்பா அப்படின்னு அர்த்தம். அதனால போவானு சொல்லல, வந்ததுதான் மற்றவனை விட நல்லது. வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறவன் விட கோயில்ல சுத்தி இருக்கிறவன் வளர்ந்துட்டான்ல. இந்த கோவில்ல சுத்துறவன் வளர்ந்தாலும் நான் எதை வச்சு சுத்துறேன் தெரிஞ்சிக்காம போனா விடுதலை இல்லை. அதுதான் இந்த தத்துவ பின்னணியினுடைய அடையாளம். அதுலதான் முடிவை பத்தி நீ தெளிவா இருந்தா தானே நீ செய்ய போற வேலை இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும், சாதாரணமாவே எந்த வேலையை எதற்காக செய்கிறோம், எந்த வேலையை எதற்காக செய்கிறோம், எப்படி செய்து முடிப்போம், அப்பதான் என்ன சொல்லுவோம், இடம், காலம், வினை, இதெல்லாம் எந்த செயல், இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு உனக்கு யார் துணை, எவன் எவ்வளவு காலத்துல முடியும், இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதான் அந்த செயல்ல ஜெயிக்க முடியும். ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், எல்லாருமே காலம் இடம் தெரிந்து ஆற்றினால் சரியாக முடியும். இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். ஔவையாரும் அது அழகா ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம், இதெல்லாம் சாதாரண செயலுக்கே சொல்றாங்களே, சாமி கும்பிட வர்ற நாம இதுதான் வேணும்னு ஒரே பட்டியல்ல நிக்க முடியுமா? ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது தான் ஒன்ன கேட்போம். ஆனா ஒன்னாவே கேட்கற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்காது. நீங்க யாராவது முயற்சி பண்ணி பாருங்களேன். ஒரே விஷயமா கேட்கிற மாதிரி யாருக்காவது வழிபாட்டுல இருக்குதா? சரி, சாமி கிட்ட ஒண்ணுதாங்க நீங்க கேட்கணும், அப்படியே கேட்ல போட்டுட்டு ஒரே விஷயமா கடவுள்கிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா யாராவது அதுக்கு சம்மதிப்பாங்களா? இல்லைங்க, நான் எனக்கு மட்டும் கேட்டா பத்துமா என் பிள்ளை. அப்ப சில பேர் ஒண்ணு மட்டும் கேட்கறதுன்னு வர்றாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையை விடவும் அந்த ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். சாதாரணமா வர்றவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்தவங்க, இது எல்லாத்தையும் சேர்ந்து பிரச்சனைகளுடைய பட்டியல் பெருசு. நம்ம வீட்டு மளிகை சாமான் மாதிரி இருக்கும். அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளிடம் நான் இதை கேட்டேன், இதை தந்தார்னு புள்ளி வைக்கணும். அப்படி வைக்க முடியுமா? அப்படி வச்சுட்டு தான் யாராவது முடிவா அதுக்கப்புறம் கேட்கறதில்லன்னு போயிருக்கிறாங்களா? கடவுளிடம் நல்ல இது நான் சாமி செஞ்சார் நிறைய சொல்லுவோம். அது நான் குறை சொல்லல. இந்த கடவுளையே நீங்க தெளிவா டெஸ்ட் பண்ணணும். அவரு நம்மள டெஸ்ட் பண்றது இருக்கட்டும். கடவுள் ஏதோ கொடுத்தாருன்னு வாங்கி தலை தெறிக்க ஓடுறது ஒரு வேலை இல்லை. கடைசி வரைக்கும் கொடுப்பானா, கவுத்துருவாரா, இல்ல தொடர்ந்து வருவாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர வேணாமா? அப்ப கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? குத்தாரா இல்லையா முதல்ல கன்ஃபார்மா ஒரு திட்டவட்டமா சொன்னா தானே தொடர்ந்து அவர்கிட்ட வாங்கலான் இருக்கும். சரி, தொடர்ந்து வாங்குறதுக்கு அவர்கிட்ட ஒரு குண்டியில காசு போட்டா கொடுப்பாரா, இல்ல பூ போட்டா கொடுப்பாரா, இல்ல வச்சியத்னா கொடுப்பாரான்னு அப்படி ஒரு முறையை நாம
புடிச்சு வைக்கலாம்ல. இதுல இருக்கிற முறை எல்லாம் உண்மை. ஆனா அது எல்லாம் ஒரே கால கடைசி வரைக்கும் அதுவே இல்லை. ஒருவேளை ரெண்டு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே மாதிரி கடவுளை அணுகினால் அதுல வர்ற எந்த பிரச்சனை தடை இதை எதிர்கொள்ளணும். அதே மாதிரி அதுல ரொம்ப நுட்பமா சுத்தத்துக்கு போகும். ரெண்டு விஷயம் ஒரே விஷயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரிய புராணத்திலேயே நீங்க படிச்சிருப்பீங்க, சாமிக்கு ஒரே வேலை தான், பூ கொடுக்கறது இல்ல வாசனை பொருள் கொடுக்கறது. அது பொங்கிலியமா இருந்தாலும் சரி, வச்சியா இருந்தாலும் சரி, ஒண்ணா அதுக்குள்ள என்ன வரும், இந்த கட் அண்ட் ரைட்டா எந்த பிரச்சனை நடந்தாலும் செய்வன் முதல்ல வரும். அதுக்கப்புறம் இந்த செய்யறத எவ்வளவு சுத்தமா செய்யறதுன்னு வரும். புரியுதா? அதுலதான் அதுல ரொம்ப தெளிவா கத்து கொடுத்துருவாங்க கடவுள். இந்த கத்து கொடுக்க நீங்க ஒத்துழைச்சா அந்த ஒண்ணுலயே கடவுள் அடைஞ்சிடலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது ஒரு தவம் மாதிரி, அது ஒரு துறவு மாதிரி. ஆனா அந்த ஒண்ணுலயே கடைபிடிக்கிற மாதிரி தெளிவு அல்லது அதுல இருக்கிற அந்த அந்த தூய்மை, இது ரெண்டும் நம்ம கிட்ட வாய்ப்பு இல்லை. நீங்க ஒன்னா முயற்சி பண்ணி பாருங்க. இது எளிமையானது. இதுதான் பக்தி மார்க்கத்துல கடவுள் அடையிறதுங்கிறது எளிமையானது சொல்லுவோம். இதான் பேசி சொல்றேனே. பூ போடுறதுன்னு ஆரம்பிச்சா முதல்ல பூவை வாங்கியாந்து போடும். காசு பிரச்சனை ஆனாலும் ஏதாவது கிடைக்கும். இந்த காசு பிரச்சனையிலேயே பூ போட முடியாத போனா அங்கேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். இல்ல பூ கிடைக்க கிடைக்க போடுறதுன்ன பிறகு அறிவுல ஒண்ணு வரும். நல்ல பூவா சாமிக்கு போட்டான்னா நாமளே போய் பூ கடையில போய் இந்த கோயம்பேடு போயிட்டு வாங்கி வந்துடலாம் அப்படின்னு அங்க போய் முதல்ல வாங்கி வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இல்ல இல்ல இங்க வேணாம், நாம வேலூருக்கே போய் விளையிற இடத்துல இருந்தே வாங்கி வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த வேலூர்லயும் பூ ஒழுங்கான நிலத்துல வச்சு இல்ல சாக்கடெல்லாம் ஓடுது, நம்ம வீட்லயே பூச்செடி வச்சு நாமளே வளர்த்தான்னா இப்படி தோணும். அதுக்கப்புறம் நாமளே பறிக்கணும். அதையும் எச்சப்படாம பறிக்கணும். மூக்குலையும் வாயிலையும் துணி கட்டின்னு பறிக்கணும். மோந்து பாத்திரவும் கூடாது, எச்சியும் படக்கூடாது. இப்படி அதுக்குள்ள ஒவ்வொன்றும் நுட்பமா போகும். இதுக்குள்ள நுட்பமா போக 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 உங்களுக்கு தூய்மைனா என்னங்கிறதுக்குள்ள இருக்கிற விஷயத்துல கத்துக் கொடுப்பான். இந்த பக்கம் காசுதான் பிரச்சனையா இருந்தா, எவ்வளவு காசு பிரச்சனையா இருந்தா இவன் எவ்வளவு பண்ணாலும் இவன் முடியாம போனாலும் செய்யறானா பாப்பான். இந்த மாதிரி அந்த ஒரே வழிபாட்டுக்குள்ள இப்படிதான் ஏடாவிடமா நடக்கும். இதுதான் பக்தி நெறியில வர்ற முயற்சி. ஆனா இந்த பக்தி நெறியில இந்த பேர் வைக்கும் போது அது கூட எது சேருது, செயல் தடையில ஞானம் உறுதியாகிறது வருது. கரெக்டா? இந்த மார்க்கம் இல்லாம ஏதோ சொன்னாங்க, ஏதோ நான் சாமி கும்பிட்டு போறேன், உலகத்துல இருக்கிற முறையில கும்பிட்டு போறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாடு. அதுல வர்ற ஞானம் இதுல வராது. இதுல என்னன்னா உலக நடவடிக்கை, உலக ஆசாரம் என்ன இருக்கிறதோ அந்த முறையில வழிபாடு. அதுல பலன் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பொறப்புல நான் இந்த கோயில்ல தங்கி இத்தனை நாள் பாராயணம் பண்ணா நோய் தீரும். நோய் தீருது அப்படின்னா எந்த நோய் தீருது? முதல் கேள்வி, எந்த நோய் தீருதுன்னா எனக்கு இருக்கிற நோய் தான் சார். இந்த நோய் எது வரைக்கும் உன்னை பாதிக்கணும் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? நோய் ரொம்ப அதிகமாகி இத்தனை வயசுல இறந்துடணும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். பெருமான் வயசை நீட்டிச்சு கொடுப்பானா நோயை எடுப்பானா? எந்த டெக்னிக்ல உங்களுக்கு அருள் பண்ணலாம்? உங்களுக்கு நான் சொல்ற கேள்வி புரியல. ஒரு நோய் ஒருத்தருக்கு இது, ஏன்னா இது மற்ற உதாரணம்லாம் உங்களுக்கு புரியாது. நோய் ஒருத்தருக்கு இப்ப நீங்க போய் வழிபாடு 108 தடவை ஒரு நாளைக்கு சண்முகம் படிக்கிறீங்க வச்சுங்க. 6 நாள் படிக்கிறீங்க, இல்ல 12 நாள் படிக்கிறீங்க, இல்ல 45 நாள் படிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நோயாளிக்கு நோய் தீருதா இல்லைன்னா கண்டிப்பா தீரும். ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நோயாளிக்கு 6 மாசத்துல இறப்பு வருது அப்படின்னா இறப்பை தடுத்துட்டு
நோயால இறக்காத மாதிரி உயிர் கொடுப்பானா, நோயை தீர்த்துட்டு 3 மாசத்துல எடுத்துருவானா? என்ன பண்ணலாம்? அது தெரிஞ்சாதானே நீங்க கேட்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஆனா வழிபாட்டுக்கு இந்த மாதிரி பலன் கண்டிப்பா உண்டு. பலன் இல்லாம இல்ல. ஆனா எப்படி காப்பாத்தனான்னு அன்னைக்கு தெரியாது நமக்கு. இத புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அறிவு கொடுக்குறான்ல, அது அவங்களுக்கு தான் புரியாது. இந்த மாதிரி எங்கேயாவது வரும்போது போகும்போது அது புரியும். அப்ப என்ன விஷயமா? ஏன்னா நம்ம தத்துவம் பேசுறவங்களுக்கே நிறைய பேருக்கு புரியாது. உயிர் போற வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவான், மகாராஜா ரஞ்சித் சிங் அவங்க சிங் பரம்பரையில அவங்க ரூபா நோட்டு மேல அவனை படுக்க வச்சுட்டாங்க. எடுத்து குத்துனே அவங்க வந்து தியானம் பண்ணிக்கிட்டே சாகும். இப்படி அவங்க கடைசியா கையை நீட்டுறான், கோகினூர் வைரம் அதை கையில நீட்டு கொடுக்கல, யாரும் அதை மறைச்சிட்டாங்க, எடுத்து போயிட்டாங்க. அந்த முறையை அவங்க இனத்துல பழக்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க. நீங்க சாக போகுது, நான் சாக போறேன், எல்லாரையும் நான் வந்து பாத்துருங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இதான் போயிட்டு நான் வந்து பார்த்தா பார்க்கல. நான் நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்க்கணுமா? அப்படிதான் நான் எல்லாரும் என்ன வந்து பாத்துங்கன்னா முன்ன ஆணும் வழியில இருந்தான அர்த்தம். இப்படிதானே பண்ணிக்கிறாங்க. நீங்களா சில பேர் அவங்களே சொல்லுவாங்க, சில பேர் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. எதுக்குப்பா வந்து பார்க்கணும்? அதாவது ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அப்படி இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க அறிவுல சொல்லுங்களாம் பாப்போம். இதெல்லாம் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். படிக்கிறீங்கல்ல, மெய்ஞானம் என்னன்னா திடம்பட மெய்ஞானம். ஊர்ல உலகத்துல 1000 பேர் டிவியில சொல்லி இருப்பான், மெய்ஞானங்கிற பேர்ல விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திடம்பட மெய்ஞானம் சேருனா திட்டவட்டமா அதுல இருந்து மாறக்கூடாது. அதனாலதான் பாம்பன் சாமி திப்பம் உரை போட்டார். திருப்பாவுக்கு உரை ஏன் போட்டார்னா திப்பம் போட்டார், திட்டவட்டமா கட்டம் கட்டி சொல்றது. அதனாலதான் திருஞான சம்பந்தர் திட்டவட்டமாங்கிறது தான் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை அப்படின்னார். இந்த கட்டுரை, திப்பம், திட்டவட்டம் இதெல்லாம் கட்டம் கட்டுறது, இதெல்லாம் இதான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அப்படி உங்களுக்கு புரியுமா? ஸ்டாண்டு, நீங்க எடுக்கிற ஸ்டாண்டுல அதாவது கொஞ்சம் கூட அசாசிலேஷன், அதாவது மயக்கம் வரக்கூடாது, இப்படி அப்படியே ஆடக்கூடாது. அதுதான் மெய்ஞானத்தினுடைய தகுதி. அந்த தகுதிக்கு தான் தத்துவ பின்னணியை தெரிஞ்சுக்கிறது. அதுக்குதான் ஊர்ல பேசுறவங்க சரியா பேசுறான், நீ வந்து அவங்களையும் திட்டாத, இவங்களையும் திட்டாத, என்னையும் திட்டாத, உன்னையும் திட்டாத. ஏன் சோமசுந்தர நாயர் சண்டை போட்டு சைவ வைதீக சைவ சித்தாந்த சண்டை மாறுதன் பேர் அவரு. பாம்பன் சாமி வைதீக சைவ சித்தாந்தம், அதாவது அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானன் ஏன் பேரு அவருக்கு அடைமொழிக்கு கொடுக்குற அளவுக்கு அது வரணும். சித்தாந்தம்னா இந்த திட்டவட்டத்துல சொன்னாதான்பா சித்தாந்தம். அப்படி இல்லைன்னா அது சித்தாந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த திட்டவட்டத்துக்குள்ள நீங்க கேட்கல அப்படின்னா, ஊர்ல நீங்க கேட்டாதான் அவங்க சொல்றது தப்பு, அவங்க பின்னாடி போகக்கூடாது, எது பின்னாடி போகணும் வரும். நான் 2 விதமா அந்த கேள்வி அமைப்பேன். எப்படின்னா, தமிழ்நாட்டுல திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் பாம்பனார் வரைக்கும் வந்தாச்சு. ஏன் அது திருப்பி ரெண்டா சொல்றேன் அப்படின்னா, இந்த முதல்ல சொன்னல கோவில் ஞானத்துல நீ கடத்தேறது கஷ்டம், ஆனா எப்படி கடத்தேறதுன்னு பாம்பன் சாமி சொல்றார். ஆனா கோயில் வழிபாடுல கடத்தேற முடியாதுங்கிறதுனால அன்புக்கு வா, நீ அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னா வள்ளலார். அதனாலே ரெண்டாவும் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா 2 விஷயத்திலையும் இங்கதான் வந்து கடவுள் மார்க்கம் ஒண்ணு. இது காலம் கடக்கும், அது காலம் கடக்காது. ரெண்டாவது, இந்த ஞானத்துக்கு உள்ள கடவுள் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசுறதா நீங்க நினைக்க கூடாது. அது வேற முக்கியமான விஷயம். வெறும் கடவுள் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுறோம், ஏதோ அதுலதான் நம்ம வந்து அப்படி இல்லை. அது ஒரு வகையில ஜாலரா போடுற மாதிரி ஆயிடும். அது இல்ல. அது நாங்க தமிழ்நாட்டுல தத்துவம் சொல்றோம் அப்படின்னா, இப்ப நான் அனுபவிக்கிறேன், இப்ப பாம்பன் சாமி அனுபவிக்கிறார். இது என் பேர்ல தத்துவமா அனுபவிங்க நான் சொல்றாரு. வள்ளலார் என் பேர்ல அனுபவிங்க நான் சொன்னாரு. இல்ல இல்ல, இப்ப திருஞான சம்பந்தர் பேசினதுல நீங்க உலகத்துல இருக்கிற பிரச்சனைய உலகத்துல இருக்கிறவங்க பேச வந்த போது
சரியா புரிஞ்சுக்கீங்கன்னு அவர் பேசினாருப்பா, அதுல போங்க. அதுல போக முடியலையா, அங்குல வாங்க, நான் சொல்றது தெரியும் அப்படின்னு சன்மார்க்கன் அதை பேர்ல வைக்கிறார். பாம்பனார் என்ன பண்றாரு, இந்த படிச்சு கெட்ட முட்டாளுங்களே, உங்களுக்கு படிப்பு ஒழுங்கா வராது, வேதம் படிச்சாலும் உபநிடதம் படிச்சாலும் உங்களுக்கு விவரம் பத்தாது, இதுக்குள்ள எவ்வளவுலாம் பேசி திருஞான சம்பந்தம் அனுபவிச்சு மேற்கோள் போட்டு சொல்லல, ஆனா அனுபவிச்சு அதை முடிவை சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு மேற்கோள் தான் முக்கியமா, நான் போடுற எல்லா மேற்கோளையும் இனிமே இந்த முறையில படிச்சீங்கப்பா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, எடுத்து வச்சு எழுதுறாரு. அப்ப இவர் என்ன பண்ணாரு, கொம்பு கட்டின்னு நான் தனியா சொல்றேன், என் பின்னாடி வாங்கன்னு சொல்லல. அவரு ரொம்ப அழகா எவ்வளவுலாம் வந்திருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை அது சொல்லு, அதுதான் நான் சொல்றேன். ஆனா ரெண்டுக்குள்ளேயும் நீ புரிஞ்சிக்காம இருக்கிற, கடவுள் பேரும் தெரியல, தத்துவமும் உனக்கு விவரம் பத்தல, ஈர்த்து வச்சு சொல்றாருல்ல, அதனாலதான் ஞான பானம். இப்ப பாம்பன் சாமி பூசா வந்து நின்றுட்டாக்க வியாபாரம் பண்ணாரு, இல்ல இல்ல. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தத்துவம் சொல்றவங்கிற பேர்ல கொஞ்சம் பேர் வியாபாரம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க, அது தத்துவம் இல்ல இல்ல. அப்ப அவன் எப்படி சொன்னா ரைட்டா இருக்கும், எப்படி சொன்னா ரைட்டா? வள்ளலார் எவ்வளவு பெரியாரு, அவரே நான் திருஞான சம்பந்தர் சொன்ன தம்ப அனுபவிச்சுன்னு அவர் சொல்றாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கிற எந்த மடையனும் சாமியாருங்கிற பேர்ல டிவியில் இருக்கிற எவனும் இதை சொல்லல இல்ல. அப்ப அவன் சொல்லலைங்கிறப்ப தத்துவம் தலைகீழா சொல்றான்னு தெரியுது இல்ல. அப்ப ஊர்ல இருக்கிறவங்க பின்னாடி போக கூடாதுன்னு சத்திய பிரமாணம் எடுக்கணும்ல. இதுதான் முதல் விஷயம். இப்பதான் உங்களுக்கு கோபம் வரணும், என் மேல இல்ல, ஒரு வைராகியம் தெளிவுன்னு வந்தா இதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சரி சொல்லிட்டு சொல்லடா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வியாபாரம் பண்ணு, ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கணும்னா கேட்கணும். கடவுள் என்கிறவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை, என்னுடைய விடுதலையை, என்னுடைய வாழ்க்கையை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிற நீ எந்த தத்துவ பின்னணியில் இருந்து சொல்லுகிறாய், அல்லது நீ என்ன மாதிரி தத்துவம் சொல்லுகிறாய் அப்படின்னு கேளுங்க. நான் சங்கராச்சாரியார் மரபுல சொன்னா அதான் டப்பா கவுந்துருதப்பா, நாங்க நிறைய கவுத்து விட்டு தானே வேலை பார்க்கிறோம், புதுசா எதுக்கு அதை எங்ககிட்ட வியாபாரம் பண்றேன்னு கேளுங்க. இல்லப்பா நான் திருஞான சம்பந்தர் மரம், அப்ப திருஞான சம்பந்தரையும் பாம்பனாரையும் சொல்லிட்டு போ, உனக்கு என்ன புதுசா இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு இருக்கணும், என்ன இருக்கணும்? தெரிஞ்சா கடவுளை நீ அனுபவிச்சிருந்தா பேசாம எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போ. உன்னால முடியாது இல்ல, என்கிட்ட இல்ல காசு கேட்கிற பிச்சைக்கார நாய ரோட்ல வந்து கேளு, அதையே நீ வீட்டுல உட்காந்து கேட்கறன்னு கேட்கணுமா இல்லையா? அதானே கேட்கணும். ஏன் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஊரை ஏமாத்துற, ஏன் வந்து பில்லு போட்டு வாங்குறன்னு கேட்கணுமா இல்லையா? அது எந்த சாமியை நீங்க டிவியில பார்த்து எந்த குரு தேவர் மூலமா நீங்க கேட்டிருந்தாலும் எல்லாருக்கும் இதுதான் பதில். நீ வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்து வியாபாரம் பண்ணாதப்பா, இங்க இவ்வளவு சொத்து இருக்குது. எந்த சொத்து? தமிழ்நாட்டுல தமிழ்ல திருஞான சம்பந்தர் தொடங்கி வள்ளலார் பாம்பனார் ஈராக இதுல இல்லாத பதில நீ என்ன பேச போற? இதுல உனக்கு தெரியுதா? இதுல இருந்து எனக்கு சொல்லு, நான் அவங்க பின்னாடி வர. இவனா அவங்களே சொல்லிக்கிறாங்க, அவன் ஏதோ நம்ம தம்பா சொல்றான், அவனுக்கு ஏதாவது கொடுத்து சொல்லனா நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா நீ ஒண்ணு சொல்றன்னு கேட்கிற பாத்தியா, நானும் பாவி நீ பெரும்பாவி. அப்ப நானும் பாவி நீயும் பெரும்பாவின்னு சொல்லிட்டு நான் எந்த மார்க்கத்துல போறேன் அப்படின்ற தெளிவு இல்லை அப்படின்னா விடுதலை இல்லை. அதுக்குதான் இந்த மாதிரி நாங்க ரொம்ப தெளிவா அடிக்கிறது. எதை அடிக்கிறது? இப்போ அதுக்கு என்ன சார் மார்க்கம்? ஏன்னா இப்ப பாம்பன் சாமி இறுதியா ஒண்ணு சொன்னார் மட்டும் நான் சொன்னல, எதை? ஒன்றிரண்டாய் விவகரிக்கும் விவகாரம் கடந்து அத்திவித கதியே அப்பரமோக்கம் என்பார். இதுதான் திருஞான சம்பந்தர் சொன்ன இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். இதுதான் வள்ளல் பெருமான் ஒருமை என் நட்பே அப்படிங்கிறார். என் உயிரினுள் கலந்த ஒருமை என் நட்பு அப்படிம்பார். அப்ப எனக்குள்ள கலந்து ஒருமை அப்படிங்கிற அனுபவத்துக்கு வந்தாதான் இந்த ரெண்டும் இல்லாததுன்னா என்ன, ஒண்ணுனா என்னங்கிறத பத்தின தெளிவு. இதுல யாருமே மறுக்கல. எது? திருஞான சம்பந்தர், அதுக்கு முன்னாடி காரைக்கால் அம்மையார், அதுக்கு பின்னாடி திருமூலர், காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி திருவள்ளுவர், திருவள்ளுவர் தொடங்கி நம்ம பாம்பனார் வரை இந்த மாதிரி கிட்டவட்டமா இத்தனை பொருள் இதுக்குள்ள உனக்கு அனுபவம், கடைசியா இது மாதிரி சேர்ந்தாதான் அப்படிங்கிற கோஷ்டியில தான் எல்லாம் இருக்கிறாங்க.
நல்லா நீங்க கேட்டுங்க. தமிழ்ல திருக்குறள்ல நீங்க நேரா அனுபவிக்க முடியலனாலும் காரைக்கால் அம்மையார் திருமூலர் தொடங்கி திருஞான சம்பந்தர் இயக்கத்துல வள்ளலார் பாம்பனார்ல வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற நூல்கள், கடவுள் அனுபவத்துல கிடைச்சிருக்கிற நூல்கள் உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்கல. உலகத்துல கூட வெளிநாட்டுல கூட தத்துவம் பேசுவான். முதல்ல எப்படி பேசினான்னா உலகம்தான் முக்கியம் பேசியிருப்பான், அப்புறம் உயிரை கண்டுபிடிச்சு பேசியிருப்பான், அப்புறம் நடுவுல கடவுளை பேசியிருப்பான். இன்னை வரைக்கும் கடவுளை அனுபவிச்சு இப்படிலாம் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அதை தொடர்ந்து நாங்க அனுபவிக்கிறோம். தெளிவா எவனும் தொடர்ச்சியா உலகத்துல எந்த நாட்டிலையும் எந்த மொழியிலையும் பேசல. வடமொழியில கடவுள் பற்றி ஆராய்ச்சியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அனுபவிச்சு நீங்களும் இப்படி அனுபவிக்கலாங்கிற முறையில அனுபவத்துக்கான பாடல்கள் கிடையாது. அப்போ அனுபவத்துக்கான பாடல்களை காரைக்கால் அம்மையார் தொடங்கி திருஞான சம்பந்தர் தெளிவுபடுத்தி இந்த முறையில யாருமே முடிவுல மாறல. இவங்களுக்கு தான் மார்க்கம் பலன் நம்ம சொல்லலாம். இது கூட நீங்க தப்பா போயிடக்கூடாது. இந்த சரியை கிரியை யோகம் சொன்னாலும் சரி, அல்லது கடவுளுக்கு அல்லது கடவுள் அனுபவத்திற்கு உரிய முறையில நான் எப்படி பகுதிப்படுகிறேன் அல்லது எப்படி பாகுபடுகிறேன்னு சொல்லணும். இந்த பத்தி நெறி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னார்ல, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. அப்படின்னா எவனாலையும் பெற முடியாது இல்லை. யாரெல்லாம் பெற போறீங்களா வாங்கப்பான்னு அர்த்தம். உடனே நம்மளால அவர் தான் அடைஞ்சாரு மற்றவங்களாம் அடையலான்னு சொல்றாரு, அதனால திருஞான சம்பந்தருக்கு முன்னாடிலாம் கொடி பிடிக்க கூடாது. ஆறு பெறுவார் எப்பா நான் ரொம்ப சொல்றேன்பா நீங்க அடையுங்க அப்படின்ற அர்த்தமும் அதுல இருக்குது. அப்படிதான் நீங்க அனுபவிக்கணும். அப்ப முத்தி நெறிக்கு உரியது பத்தி நெறியில தான் பழவினைகள் கிழியும். அந்த பத்தி நெறினா எது இல்ல, இந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்ல. ஆனா மூர்த்தி தலம் தீர்த்தத்தை மறுக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஏன் அப்பப்ப இதை சொல்லிட்டு வரேன்னா, சார் அவங்க எல்லாம் திட்டாதீங்க சார், அவங்க தான் சார் சாமி கும்பிடுறாங்க, அதுதான்பா சரி. அவன் சாமி கும்பிட வந்து நல்லவன் தான், ஆனா நல்லவன் இன்னும் எப்படி நல்லவன் ஆகிறதுங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் இப்ப பேசுறோம், அதுதான் இப்ப விஷயம். இப்ப எப்படி கூட கேட்பேன் நான் அடிக்கடி. என்ன கேட்பேன் அப்படின்னா, ஒரு வீட்டுல எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தன் ஆக முடியாது சரிதானே? அக்காவுக்கும் நல்லவன் ஆக முடியாது, அம்மாவுக்கும் நல்லவன் ஆக முடியாது, தம்பிக்கும் நல்லவன் ஆக முடியாது, பொண்டாட்டிக்கும் நல்லவன் ஆக முடியாது, பிள்ளைங்களுக்கும் நல்லவன் ஆக முடியாது. ஆனா பிள்ளைங்களுக்கு நல்லவனா இருப்பான், வேற ஒருத்தவங்களுக்கு நல்லவனா இருக்க மாட்டான். இப்படிதானே? இதேதான் சாமியாருங்க நிலவரமும். சாமியார் இந்த சாமியாருங்க இல்ல, இப்ப நம்ம சித்தர்கள்ங்க அப்படி வச்சிங்களேன். அவங்க கிட்ட போற ஒருத்தனுக்கு நல்லா நடக்கும், இன்னொருத்தனுக்கு நடக்காது. இவர் கூட சொல்லுவார் அப்படிதான், இன்னொருத்தார் வராங்க போறாங்க வாங்கிட்டு போறாங்க, நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன், ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனா உயிர் எடுக்கல இல்ல பெருமை. அப்ப உயிர் எடுக்காம நிறுத்தி தான்பா உயிர் போற அளவுக்கு பிரச்சனை தரான்னு யார் சொல்லுவான்? உங்களை மாதிரி ஆளு விவரமா சொல்லிட்டு கொடுங்க சார், ஆனா படுறது நாங்க தானே சார் அப்படின்றீங்கல்ல. இந்த மார்க்கத்துல என்னன்னா, வர்றவங்களுக்கு கொடுக்கறது, வர்றவங்களுக்கு கொடுக்கறதுல நல்லதாகவும் பிரச்சனையாகவும் தெரிகிறது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? போன உடனே கொடுத்துட்டா நல்லவரு, கடைசி வரைக்கும் கொடுக்காம இருந்தா சித்தர் கெட்டவர் தானே. சாமியா தான் சித்தர் தான். சாமின்னா கோயில்ல, கோவில்ல சாமி கொடுத்துதா இல்லையான்னு எப்படி முடிவு போடுறது? இப்படி வச்சிங்களேன், ஒரு ஆள் ரொம்ப கஷ்டத்துல வந்து அழுவான், அவங்க வாழ்க்கையில வந்து அவ்வளோ கொடுமையா அனுபவிச்சிருப்பாங்க, வந்து அழுவான். இப்ப நான் அவங்கள பார்த்து சரி அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் அங்கே கூட்டின்னு போய் அது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க நினைக்கிற மாதிரி உதவி பண்ணி விட்டு வரேன்னு வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதானே எல்லாரும் செய்யணும், அவங்களுக்கு முடிஞ்சது தானே செய்யணும். இது கொஞ்ச நாள் செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஆள் வருவான், அதே மாதிரி இன்னொரு ஆள் வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நான் பார்த்துட்டு போவேன். போன பிறப்புல எத்தனை பேரை ஏமாத்தினாலும் இந்த பிறப்புல இப்படி கடவுள் நஷ்டம் விட்டான் பத்தியாகனு அப்படின்னு நான் பேசுவேன். இங்க யார் நானு? முன்னாடி போய் ஓடி ஓடி வேலை செஞ்சேன்ல, அவனை விட நான் பெரிய ஆள் இப்போ. ஏன்னா நான் ஞானி.
அதாவது இந்த ஓடி ஓடி நீங்க பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு உதவுறது தான் எல்லாருக்கும் கடமை. கொஞ்சம் வளர்ந்த பிறகு இவனுக்கு அறிவு வரும்போது அவன் எப்படி பாவம் பண்ணியிருப்பான்னு தெரியும். தெரிஞ்சு இந்த ஞானி யாருன்னு கேட்டா தத்துவம் படிச்ச ஞானி. இதுதான் உலகம் போக்கு இருக்கிறான். இதுக்கு அடுத்தது இவன் இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவனை கடவுள் மாட்டி விட்டுருக்கான்ல, இவனுக்கு எது பண்ணா சரி, எதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுவாங்க சித்தர்கள். அப்ப என்ன பண்ண மாட்டாங்க, முதல்ல வேலை செய்யறான் பார் ஓடி ஓடி, அவனை மாதிரி இவனை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்ப கொஞ்சம் பேர் சித்தர்கள்ட்ட சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒருத்தன் போவான், நோய் தீர்ந்துடும் போயிடுவான். ஆனா கொஞ்சம் பேர் அங்கேயே செக்கு மாறி மாதிரி குத்த விட்டு அலைய விடுவாங்க. அவன் திட்டுவான், நைட்ல பகல்ல போய் பயப்படுவான். ஆனா இந்த மனுஷனை நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான். என்னைக்கு தான் இருந்தாலும் செய்வான். நமக்கு சாமி சித்தர் யாரை பார்த்தாலும் இவர் என்னைக்கு தான் செய்வாரு, நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு செய்யறோமே, நம்மளை கடைசி வரைக்கும் உட்படுத்தலையே அப்படின்னு நினைப்பான். நினைக்கிற அளவுக்கு நடக்கும். ஆனா ஒரு சித்தருக்கு அல்லது சாமிக்கு பவர் இருக்குதா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுவான்? விவரம் பத்தாது. என்ன விவரம் பத்தாதுன்னா நம்மளை எப்படி காப்பாத்திருக்கிறாங்கன்னே தெரியாது, என்னன்னு காப்பாத்திருக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனா அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் தப்பு பண்ணவன் இவனுக்கு செய்யக்கூடாதுன்னு மட்டும் நினைக்கிற உலக ஞானியா இருக்க மாட்டாங்க. அவனை எங்க வச்சு அவன் திருந்தணுங்கிற வேலையை பார்த்துருவான். எங்க வச்சு எப்படி திருத்துறதுங்கிற வேலையை பார்க்கறது தான் எது, இந்த பிறப்பு வினையை தீர்த்துட்டு காரியத்தை தீர்த்துட்டு காரணத்தை தீர்க்கிறவன் வேலை. இந்த காரிய வினைனா இந்த பிறப்புல இருக்கிற நாம அவஸ்தைப்படுற விஷயம், இதுல உன்னை மடக்கி வச்சு உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தேய்ன்னு தேய்க்கிறாங்கப்ப. அதுதான் காரண வினையை தீர்க்கிறதுக்கு நீங்க அங்க. அப்போ காரிய வினையை தீர்க்கிறவனுக்கெல்லாம் சுத்தனாலே சுத்தடிச்சுவான். அந்த சுத்தரவன் சுத்தி சுத்தி முடிஞ்சு காரண வினை தீர்க்கணுங்கிற இடத்துக்கு வந்தாதான் சுத்தனாலும் நடக்காது. ஆனா அங்கதான் மாட்டிக்கிட்டு இருப்பான். இது நடக்கவே போவாதுன்னு இல்லை. அப்ப இவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஒண்ணு ஒண்ணா. அப்பதான் எதுல எல்லாம் அவன் திட்டவட்டமா தெளிவான். தத்துவம்னா வெறும் கடவுள்னு மட்டும் சொல்லி ஏமாற்றக்கூடாதுப்பா. கடவுளை தாண்டி நம்மளை கடை தேத்துறதுக்கு தாம்பா கடவுள் இப்படி பண்றாரு, நம்மளை கடை தேத்துறதுக்கு தாம்பா மாயைன்னு ஒன்ன உடம்ப கொடுத்தாரு, நம்மளை கடை தேத்துறதுக்கு தாம்பா நாமளே பட்டு தெரிஞ்சுக்கணும் வினையை கொடுத்தாரு. நாம பட்டு தெரிஞ்சுக்க நம்ம அறியாமை போகுதுப்பா, ஆணவம் போகுதுப்பா. ஓ இப்படி ஒண்ணு இருக்குதுப்பா. அப்ப உலகத்தை பார்க்கும்போது ஆணவம் கண்மம் மாயை ஆன்மா கடவுள்னு சொல்ல தெரியாத சொன்ன தத்துவம்லாம் நாம போகக்கூடாதுப்பா. அவன் சொன்னா தப்புப்பா. இப்ப நாம இங்க நல்ல இடத்துல வந்திருக்கிறோம்பா. உலகத்துல கடவுள் வேற, நான் வேற, இந்த உலகம் வேற, எல்லாமே உண்மை. ஆனா இதுக்குள்ள நாம தெளிவடைஞ்சு கடவுளை அனுபவிச்சு ரெண்டு பேரும் கடவுளை நாம சேர்ந்து இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம கடவுள் மாதிரியே நான் தெளிவா இருக்கிறேங்கிற விஷயமா முடிவை தெரிஞ்சுக்கிட்டா அவங்கதான் நம்ம கூட்டம். அப்படி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தனும் இந்த மாதிரி தனியா வியாபாரம் பண்ண மாட்டான். சைவ சித்தாந்த மார்க்கத்துல வள்ளலார் இதுல வர்றவங்களை திருஞான சம்பந்தர் மலபுர தெளிவுபடுத்தணும் தான் சொன்னார். ஆனா இப்ப பண்றாங்க இல்ல, இவங்க யாரும் என்னவா இல்ல, அனுபவசாலியா கிடையாது. எல்லாரும் ஒரு கண்ணாடி போட்டுக்கிறான், எல்லாரும் எப்படியாவது கொலை பண்றான், எல்லாரும் ஏதாவது ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்கிறான். யாரு இந்த சாமியார்கள் குருநாதருங்கிற குருமார்கள்ங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மூணு வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறான். மண் பெண் பொன் இந்த மூணு ஆசையில இவன் நரை திரை எல்லாம் தொங்கி போய் கண்ணு டப்பாவாகி கண்ணாடி போட்டு தான் வேலை பார்க்கறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். கடவுள் என்பதுக்குள்ள இந்த இடத்துல சுத்துறவங்களுக்கு இதுக்குள்ள நாம தெளிவடையணுமே தவிர இதுல போய் நாம எந்த வேலையும் அதிக பிரசங்கியா பண்ணக்கூடாதுன்னு புரிய வரும். அந்த புரிய வரும்போது அதுக்கு தான் பேர் தத்துவம்னு கொடுத்து அதுக்கு தான் சைவ சித்தாந்தம் பேர் கொடுக்கிறமே தவிர எனக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நான் ஒரு வியாபாரம் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா. அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த சாமியாரையும் நாம சாமியார்னு ஏற்றுக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும்.
அதாவது டிவியில வியாபாரம் பண்ற சாமியாருங்களை சாமியாரு குருநாதர் நீங்க ஏன் ஏத்துக்கூடாதுன்னு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்க்கத்துல வந்தா அந்த வியாபாரத்துக்கு போக மாட்டான். ஏன்னா திருஞான சம்பந்தர் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு, வள்ளலார் அப்படி சொல்லி வச்சிருக்காரு, பாம்பன் சாமி அப்படி சொல்லி வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லி வச்சதுதான் உண்மையான அனுபவமா நமக்கு அதுக்குள்ள வர வர தெரியுது. இப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கு நடுவுல பிரச்சனையில் இருக்கிறவங்களை வச்சு பொழப்பு நடத்துறது இந்த மார்க்கத்தில் இல்லாதவர்கள். ஒருவேளை இந்த மார்க்கத்தில் இருப்பவர்களாயிருந்தால் அந்த வியாபாரத்தில் இருக்க மாட்டார்கள். ஏன் எப்படி வச்சுங்களேன், சைவ சித்தாந்த மார்க்கத்துல தர்மபுர ஆதீனம் எல்லாம் இருக்குது, திருவாவூர் இந்த ஆதீனம் என்னைக்கு வியாபாரத்துக்கு வரலையே. அவங்க பெருசா எதுவும் செய்யலன்றது வேற, அது தனியா வச்சுக்குவோம். அவங்க இவனுங்கிற மாதிரி எந்த வியாபாரமும் பண்ணல, அவங்களும் வந்த வியாபாரம் நடக்கும், ஆனா வரமாட்டாங்கல்ல. அப்ப அது சைவ சித்தாந்தத்துக்கு எதிரானதுன்னு தெரியுது இல்ல. அப்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கம் என்னுடைய வினையை தீர்க்கிற மார்க்கம், தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற மார்க்கம் இல்லை. அப்ப இந்த மார்க்கத்துக்குள்ள நாங்க எந்த பாதையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய தெளிவிற்காக பிறந்தது சரி, என்னுடைய வினையில் நான் எந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் சரி. அப்ப வினையும் சரி, நானும் சரி. எனக்கு தரப்பட்ட உடம்பும் கடவுளால் என்னுடைய வினைக்கு ஏற்ப தரப்பட்டது சரி. இவைகளால் எல்லாம் நான் என்னுடைய அறியாமையை தீர்த்துக் கொள்ளுகிறேன், அதுவும் சரி. அப்ப இதையெல்லாம் தீர்ந்த பிறகு பெரிய கடவுளினுடைய தன்மையில் நான் கலக்கப் போகிறேன். அங்கே நானாக இருக்க மாட்டேன், கடவுள் என்னை அவரோடு வைத்துக் கொண்டிருப்பார், அதுதான் சரியானது என்ற முடிவு வருமானால் அந்த விஷயத்தை நோக்கிய பயணம்தான் நம்முடைய சித்தாந்த மரபு. அதுலதான் தகராலய ரகசியம். இதுல உலகத்துல ஏமாறுவதற்கு நீங்கள் யாருக்கும் இடம் கொடுக்காம இருக்கணும்னா, ஒண்ணு நீங்க ஒழுங்கா இருக்கணும், அல்லது ஒழுங்கு இல்லாம பின்னாடி போகக்கூடாது. இதுதான் எங்க கொள்கைன்னு தெளிவா சொல்லணும். அப்ப போற இடத்துல வியாபாரம் பண்ற இடத்துல வாய்ப்பு வருமானா, நீ பண்ற வியாபாரம் தப்புப்பா, இங்க நிறைய கடை இருக்குது, அந்த கடையெல்லாம் முன்ன மாதிரி வியாபாரிங்க கடை இல்லை, நாங்க போய் அந்த பொருளை காசை வச்சுட்டு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வியாபாரம் எங்ககிட்ட இருக்குது. திருஞான சம்பந்தர்ல இருந்து பாம்பன் சாமி வரைக்கும் நிறைய கடை இருக்குது, எங்களால முடிஞ்ச காசை வச்சுட்டு நாங்க எடுத்துட்டு வரலாம். ஆனா நீங்க முதலாளி மாதிரி உட்காந்துட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஆள் தேவையில்லை, எங்களுக்கு முதலாளி இல்லாத கடைகள் நிறைய இருக்கின்றன, அப்படி நீங்க எல்லார்கிட்டையும் வரலாம். அந்த தைரியம் இருந்தால்தான், இது வந்த பிறகுதான் உங்களுக்கு சரியான ஆன்மீகத்தில் வந்து அந்த பாதையில் நிற்கிறீர்கள் என்ற தகுதி இல்லை என்றால் உங்களுக்கும் 0- தான் நான் கொடுப்பேன். என்ன சொன்னேன் இப்போ கடைசியா, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னேன், நீங்க அவங்ககிட்ட போய் சண்டை போட தேவையில்ல, சொல்றவன் தான் தப்பானவன் அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும், நீங்க உண்மையான பாதையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டா, நான் என்னுடைய வினையை தீர்க்க வேண்டும், ஆணவத்தை நீக்க வேண்டும், இது தான் கர்மாவை நீக்கிற வழி, கடவுள் என்பவர் இருக்கிறார், இந்த அஞ்சையும் தனித்தனியா நினைக்கணும். அப்படி நினைக்கிற திறமை வரலன்னா உங்களுக்கும் சரியான ஆன்மீக பாதை இல்லை, தகுதி இல்லை. தெளிவா நாளைக்கு தயாரா இருக்க, நீங்க எங்க போய் நின்னாலும். அதுதான் எங்க திருஞான சம்பந்தர்ல இருந்து பாம்பன் சாமி பரம்பரை. இது இல்லாம வாங்கிட்டு போறதுன்னா வாங்கிட்டு போங்க, நாளைக்கு தெரியும். ஆனா அதுதான் நீங்க வெளியில போய் மாட்டாதீங்க அப்படிங்கறதையும் தெளிவா அதுக்குள்ள நாம அமைக்கிறோம். அதனால இதுக்குள்ள நீங்க என்னைக்கு வரீங்களோ, எதுல திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய. அப்படின்னா என்ன, இறைவன் சிகாரம், வகாரம் அருள், யகாரம் ஆன்மா, நகாரம் திரோதம், மகாரம் மலம் என்ற வேறுபாட்டில் இந்த 5 பொருள்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலக விவகாரங்களில் எங்கே எதை வைக்க வேண்டும் என்ற பக்தி நெறியில், பக்தி நெறினா என்ன, வரிசையா வைக்கிறது. பக்தி நெறிக்கு 2 அர்த்தம். பத்தி பத்தியா எழுதுனா இந்த பத்திக்கு அப்புறம் இதை எழுதணும், அந்த பத்திக்கு அப்புறம் அதை எழுதணும். அப்ப பத்தி பத்தியா எழுதுறதுன்னா முறையா எழுதுறது. அதுக்கப்புறம் அதுல முறையா இருந்தீங்கன்னா நீங்க யாரு, பத்தரை மாற்று தங்கம். பத்தரை மாற்று தங்கம்னா
தங்கத்துக்கு மட்டும் இல்லை, வீட்டில் ஒன்று பிறந்து விளையாடிட்டு இருக்குது இல்லை, அதே என்னன்னு சொல்லுவீங்க, என் பத்திர மாத்து தங்கமே இன்னைக்கு சொல்லுவீங்க, நாளைக்கு மாறி போன பித்தளைய சொல்லுவீங்க. அப்படிதான் நடக்கணும்னு வச்சுங்க. அதனால பத்தரை மாத்து தங்கன்னா அதுவா ஒண்ணு வச்சுக்காது, அதுகிட்ட எந்த கலப்பும் இருக்காது. அப்ப எந்த உலகத்துல வாழ்ந்தாலும் எந்த குற்றமும் இல்லாம மாறுறதுதான் பத்தரை மாத்து தங்கம். அவர் ஒரு பத்தரை மாத்து தங்கங்கன்னு யார சொல்லுவாங்க? உடனே உங்களை தான் சேர்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லக்கூடாது, என்னையும் நிறைய பேர் திட்டிங்க வாங்க. அது இல்ல, பத்தரை மாத்து தங்கன்னா எந்த பிரச்சனையிலேயும் இருந்தாலும் தவறு இல்லாதவர். நீங்க உலகம் எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும், நீங்க தப்பானவன் சொன்னாலும், மனசாட்சி ரீதியாக நான் தவறு செய்யவில்லை என்பதாக ஒரு கடவுள் உங்களில் விளங்குமானால் அதுதான் மந்திரத்தினுடைய வெற்றி. ஓதுறது இல்ல சிவராத்திரிக்கு. அதாவது எந்த அனுபவம் எந்த சிக்கலுக்குள்ளேயும் திடம்படுமானால், திடம் தான் இங்க வெளியிலே சொல்லப்படுகிற நான் குற்றவாளி என்று மற்றவன் சொல்லுகிற விஷயமாக இருந்தாலும், மாணிக்கவாசகர் தான் சொல்ற, அதுக்குள்ள நான் தெளிவா சரியானவன் என்பதை புடம் போட்டு காட்டுகிற விஷயம்தான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆகிறது. அப்ப வேதத்திலையும் நீங்க இதுக்குள் இந்த முறையில போனாதான்பா கடவுள் அடைஞ்சதா அர்த்தம். யார் அறிவிச்சது? திருஞான சம்பந்தர். அததான் தெளிவுபடுத்தி அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம்னு அடையாளப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்தவர் பாம்பன் சாமி. அதுலதான் முடிவிடத்தை, இந்த அனுபவத்தை ஒன்றிரண்டாய் விவகரிக்கும் விவகாரம் கடந்த அத்துவித கதிதான் பரமோட்சம் என்ற அந்த வரிகளால் சொல்ல வருகிறார். அதனால இந்த தெளிவுக்கு வந்தால்தான் உங்களுக்கு சரியான ஆன்மீகத்துக்குரிய தகுதி, இல்லை என்றால் இல்லவே இல்லை. நன்றி, வணக்கம்.